Hello friends, welcome to our YouTube channel Tech Club. இன்னைக்கு நம்ம டுட்டோரியலில் டைப்போகிராஃபி பார்ட் 2 பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் பார்ட் 1 வந்து நான் ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருப்பேன். அதோட கண்டினியூஷன் தான் இது. ஸோ நீங்கள் ஃபர்ஸ்ட் வந்து பார்க்கல அப்படின்னா பார்ட் 1 பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், அங்கே போய் செக் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து அதை பார்த்துட்டு வந்து இதை பாருங்கள், அதோட கண்டினியூஷன் தான் இது. சரி, ஓகே, வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். நீங்கள் ஒன்றும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக கீழே இருக்க அந்த ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பக்கத்தில் இருக்க அந்த குட்டி பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க, ஆல் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு வரும். ஓகே, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். எப்படி வந்து டெக்ஸ்ட்டில் பெயிண்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்கிறேன். இதை நான் டெலிட் பண்ணிக்கிறேன். இப்போ திரும்ப ஒரு டெக்ஸ்ட் எழுதுகிறேன். ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் அது நம்ம பண்ணுறது வரும். இங்கே வந்து உங்களுக்கு எந்த ஃபாண்ட் வேணுமோ அந்த ஃபாண்ட் வச்சுக்கோங்க, எது பிடிச்சிருக்கோ அதை வச்சுக்கோங்க. என்ன சைஸில் வேணுமோ ரீசைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. என்டர் கொடுத்துக்கிறேன். இப்போ இந்த இதை வந்து ரீனான்றது ஒரு டெக்ஸ்ட்டு, இது டெக்ஸ்ட் லேயரில் இருக்குது இல்லையா? இதை வந்து நம்ம ரேஸ்டரைஸ் லேயராக மாற்ற போகிறோம். நான் ஃபஸ்ட் பேசிக் வீடியோலேயே உங்களுக்கு எல்லாத்தையும் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ரேஸ்டரைஸ் லேயர்னால் என்ன, ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட்னா என்ன, அந்த மாதிரி எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ உங்களுக்கு வேணால் அந்த வீடியோ போய் மறக்காமல் பார்த்துக்கோங்க. இல்லைனா அந்த வீடியோ பார்த்துட்டு கூட இந்த வீடியோ வந்து பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதை வந்து நான் ரேஸ்டரைஸ் டைப்பாக மாற்றிக்கிறேன். ஸோ இப்போ இது ஒரு நார்மல் லேயராக மாறிடுச்சு, கன்வெர்ட் ஆகிடுச்சு. இப்போ வந்து இந்த லெட்டரை மட்டும் நான் செலக்ட் பண்ண போகிறேன். அதுக்கு கண்ட்ரோல் ஹோல்ட் பண்ணிவிட்டு அந்த தம்ப்லைன்றது அந்த லேயர் மாதிரி ஒன்று இருக்கு இல்லையா, அந்த பாக்ஸ் அதுக்கிட்ட கொண்டு போனோம் அப்படின்னா ஒரு சிம்பிள் மாதிரி காட்டும், ஹேண்டில் ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கும். ஸோ அது வந்தோடனே நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த லேயர் மட்டும் செலக்ட் ஆகிடும். செலக்ட் ஆகிட்ட பிறகு ஒரு ப்ரெஷ் எடுத்துக்கோங்க. ப்ரெஷ்ஷில் வந்து சாஃப்ட் ப்ரெஷ் எடுத்துக்கோங்க. சாஃப்ட் ப்ரெஷ் எடுத்துகிட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அதை ரீசைஸ் பண்ணிக்கிட்டு இங்கே இருக்கிற ஸ்வாட்சஸில் இருக்க எந்த கலர் வேணுமோ அந்த கலரை பிக் பண்ணி நீங்கள் மேலே பெயிண்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி பெயிண்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எந்த கலர் வேணுமோ நீங்கள் அதை கொடுத்துக்கலாம், உங்கள் இஷ்டம்தான். உங்கள் க்ரியேட்டிவிட்டிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கொடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ வந்து இது போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இது நம்ம இப்போ டீசெலக்ட் பண்ணோம் இல்லையா, டீசெலக்ட் பண்ணுறதுக்கு கண்ட்ரோல் டி, ஆல்ரெடி சொன்ன மாதிரி கண்ட்ரோல் டி கொடுத்துக்கோங்க. டி கொடுத்திங்கன்னா டீசெலக்ட் ஆகிடும். ஸோ நமக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி நம்ம டெக்ஸ்ட்டில் பெயிண்ட்டும் பண்ணிக்கலாம். இது ஒரு மெத்தட். ஓகே, உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ உங்கள் க்ரியேட்டிவிட்டிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பெயிண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போகலாம். டெக்ஸ்ட் இன் ஷேப், ஒரு ஷேப்பில் எப்படி டெக்ஸ்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பென் டூல் எடுத்துக்கோங்க. பென் டூல் எடுத்துகிட்டு நார்மலாக உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ அதை க்ரியேட் பண்ணிக்கோங்க. நான் சும்மா ஒரு ஷேப் க்ரியேட் பண்ணுறேன். ஆல்ரெடி பென் டூல் எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு வீடியோ போட்டிருப்பேன், அதை பார்க்கலன்னா கண்டிப்பாக போய் பார்த்துக்கோங்க. எல்லாத்துக்குமே கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உங்களுக்கு லிங்க் கொடுத்துக்கிறேன், அங்கே போய் உங்களுக்கு தேவைன்னா பார்த்துக்கோங்க. ஓகே, சம்திங் ஒரு ஷேப் நான் க்ரியேட் பண்ணிவிட்டேன். இப்போ வந்து டெக்ஸ்ட் கொண்டு வரேன். டெக்ஸ்ட் கொண்டு வந்து இப்போ இங்கே நான் வைக்கிறதுக்கும் இந்த கர்சரை வந்து நான் இந்த லைன் மேலே வைக்கிறதுக்கும் உங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் தெரியும். இங்கே தெரியுதுங்க இல்லையா, அந்த மாதிரி ஆனோடனே நம்ம ஒரு கிளிக் பண்ணிவிட்டு எழுத ஸ்டார்ட் பண்ணிடலாம். உங்களுக்கு என்ன வேணுமோ அதை எழுதிக்கலாம்.
பார்த்திங்கன்னா தெரியும், ஒரு ஷேப்பில் வந்து நான் டெக்ஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். இது வந்து பென் டூல் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். பென் டூலில் நீங்கள் உங்களுக்கு எந்த லைன் எந்த மாதிரி ஷேப் வேணுமோ அந்த மாதிரி ஷேப் க்ரியேட் பண்ணிக்கோங்க. க்ரியேட் பண்ணிவிட்டு அந்த பென் டூல் கர்சரை வந்து அது மேலே வச்சிங்க அப்படின்னா இங்கே இருக்கிறதுக்கும் அந்த லைன் மேலே வரதுக்கும் ஒரு டிஃப்ரெண்ட் தெரியும். அப்படி வரக்குள்ள நம்ம கிளிக் பண்ணி நம்ம டைப் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ இப்படி தான் வந்து ஒரு ஷேப்பில் வந்து நம்ம டெக்ஸ்ட் க்ரியேட் பண்ணணும். உங்களுக்கு எந்த மாதிரி உங்கள் க்ரியேட்டிவிட்டிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அதை டெக்ஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஓகே, நான் டெலீட் பண்ணிடுறேன். இப்போது எஃபெக்ட்ஸ் இதான் லாஸ்ட் ஸ்டெப்க்கு வந்துட்டோம். எஃபெக்ட்ஸில் ஒரு டெக்ஸ்ட் பண்ணுறேன். எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸை ஐயோ டெக்ஸ்ட் பண்ணிட்டேன். இப்போ வந்து எஃபெக்ட்ஸ் எல்லாம் சொல்லிடுறேன். இதை கிளிக் பண்ணோன்னே கீழே எஃப்எக்ஸ் சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா நிறைய உங்களுக்கு காட்டும். ஸோ பெவல் அண்ட் எம்போஸ், ஃபஸ்ட்டு பெவல் அண்ட் எம்போஸ் சொல்கிறேன். இது கொடுத்தீங்க அப்படின்னா டெக்ஸ்ட்டு கொஞ்சம் ஒரு மாதிரி இதுவாக தெரியும். இப்போ நம்ம டெப்த்து கொடுக்க உங்களுக்கு தெரியுதா டெக்ஸ்ட்டு எப்படி மாறுதுன்னு சொல்லி. சம்திங் அதுக்கு டெப்த்து கொடுக்க அதில் ஒட்டி வச்ச மாதிரி ஒரு மாதிரி தெரியும். ஸோ அதுக்கு தான் வந்து பெவல் அண்ட் எம்போஸ் கொடுப்பாங்க. சைஸும் நமக்கு எப்படி வேணுமோ அப்படி இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ சாஃப்ட்னு உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து பெவல் அண்ட் எம்போஸ். இப்போது அடுத்து வந்து ஸ்டோக்னால் என்னென்னா அவுட்லைன். ஒரு டெக்ஸ்ட்டுக்கு அவுட்லைன் கொடுக்குறதா ஸ்டோக். இங்கே போய் நீங்கள் கலர் பிக் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ அந்த கலர் நீங்கள் இங்கே போய் பிக் பண்ணிக்கலாம். பிக் பண்ணிக்கிட்டு சைஸ் எவ்வளோ வேணுமோ இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு அவுட்லைன் மாதிரி க்ரியேட் பண்ணுறது தான் ஸ்டோக். அண்ட் இன்னர் ஷேடோ அப்படின்றது உள்ளுக்குள்ளே ஷேடோ. இப்போ நான் இதை அமுக்கணுன்னே உங்களுக்கு தெரியுதா உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன். இன்னர் ஷேடோ உள்ளே வந்து ஷேடோ இருக்க மாதிரி தெரியும். நான் இன்க்ரீஸ் பண்ண உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இதுதான் வந்து இன்னர் ஷேடோ. இன்னர் க்ளோ அப்படின்றது அதுவும் ஒரு இது மாதிரி தான் தெரியுதா உங்களுக்கு, க்ளோ மாதிரி கொடுக்குறது. நெக்ஸ்ட் சாட்டின், இதுவும் ஒரு எஃபெக்ட்ஸ். நம்ம கொடுக்க சேஞ்ச் ஆகும். உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் அலைன் பண்ணி வச்சுக்கலாம். டெக்ஸ்ட்டே வேறு மாதிரி தெரியுது பார்த்தீங்களா. ஸோ இந்த மாதிரி நீங்கள் சாட்டின் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஸ்டைல் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் இந்த சாட்டின் எஃபெக்ட்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கலர் ஓவர்லே அப்படின்றது கலர் நான் மேலே இது கொடுத்துருக்கேன் அப்படின்றதுனால உங்களுக்கு தெரியலன்னு நினைக்கிறேன். ஓகே இருங்க, நான் இதை ஆஃப் பண்ணி காட்டுறேன். நான் ரெட் கலர் தான் கொடுத்துருந்தேன். ஸோ ரெட் கலர் ஃபுல்லாக காட்டும். அதுதான் வந்து கலர் ஓவர்லே. கிரேடியன்ட் ஓவர்லேன்றது நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். கிரேடியன்ட் கொடுக்குறது தான். நம்ம இங்கே நிறைய கொடுத்துருக்கனால நமக்கு எதுவுமே தெரியல. நான் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணி காட்டுறேன். இப்போ தெரியுதுங்களா உங்களுக்கு அந்த கிரேடியன்ட், நம்ம கொடுத்துருக்க கிரேடியன்ட் இங்கே தெரியும். ஸோ அதுதான் வந்து கிரேடியன்ட். பேட்டர்ன் ஓவர்லே, பேட்டர்ன் ஒரு டெக்ஸ்ட்டில் பேட்டர்ன் க்ரியேட் பண்ணுறது. உங்களுக்கு எந்த பேட்டர்ன் வேணுமோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இங்கே நிறைய பேட்டர்ன்ஸ் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு எந்த பேட்டர்ன் வேணுமோ நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் பேட்டர்ன் ஓவர்லே. சாரி, நெக்ஸ்ட் அவுட்டர் க்ளோ. ஒரு டெக்ஸ்ட்டுக்கு எப்படி அவுட்டர் க்ளோ கொடுக்கலாம் அப்படின்றது இங்கே வந்து கலர் பிக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நான் ஸ்ப்ரெட் இன்க்ரீஸ் பண்ணுறேன்.
வெயிட் பண்ணுங்கள். இப்போ தெரியுதுங்களா உங்களுக்கு? நம்ம கொடுத்த அவுட்டர் க்ளோ தான் அது. அந்த எல்லோ கலர் நம்ம கொடுத்தோம் இல்லையா, அதுதான் வந்து அவுட்டர் க்ளோ. ஒரு மாதிரி க்ளோ மாதிரி தெரியும். ஸோ உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ நீங்கள் இங்கே சூஸ் பண்ணிக்கலாம். எப்படி வேணுமோ அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஒப்பாசிட்டி நம்ம கம்மி பண்ணோம் அப்படின்னா, இதுவே ஒப்பாசிட்டி அதிகமாக வச்சோம்னா டார்க்காக தெரியும். நம்ம கம்மி பண்ண அது கொஞ்சம் ஃபேட் ஆகிட்டே வரும். ஸோ அதுக்கு தான் ஒப்பாசிட்டி யூஸ் பண்ணுவோம். ஸோ உங்களுக்கு தேவையான மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து ட்ராப் ஷேடோன்றது ஷேடோ க்ரியேட் பண்ணுறது தான். இங்கே பார்த்திங்கன்னா தெரியும், நான் டிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் பண்ண பின்னாடி ஷேடோ தெரியும். ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ நீங்கள் அந்த அளவுக்கு ட்ராப் ஷேடோ வச்சுக்கலாம். ஸோ வச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து எஃப்எக்ஸ் முடிஞ்சிருச்சு. எல்லாத்தையுமே சொல்லிட்டேன். சரி, ஓகே. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் நிறைய யூஸ்ஃபுல் வீடியோஸ் வந்துட்டுருக்கு. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நம்ம சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா, இல்லை எதனா ஒன்று இம்ப்ரூவ் பண்ணோம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களோட சஜஷன்ஸை கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதோட அடுத்த வீடியோவில் பார்க்குற வரைக்கும் பாய்.